ரேவதி வீட்டுக்கு வந்த உடனே தங்கராஜ்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நான் இங்கே பேசுனதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவீங்களா? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்ன பாடுபட்டாங்க தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. ஏய், நீ சொன்னது தானே சொன்னேன். அதுபோக அந்த வீட்டில் நான் சொல்லலை வைக்கலான்னு நான் சொல்கிறேன் சொன்னதானே, நீ சொன்னது தானே நான் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் நல்ல பேர் வந்ததுக்கு நான் தான் கிடச்சேனா? எப்போதும் ஏங்க இப்படி இருக்கீங்க? நீங்கள் மட்டும் நல்ல ஒரு மாதிரியே காட்டிக்கணும், மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்லையா அப்படிங்கும்போது, இங்கே பாரு, உன் வீட்டில் நீ எப்படி என்னை எதிர்த்து பேசலான்னு சொல்லி எனக்கு அதுவே கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது தங்கராஜ் அம்மா வந்துடுறாங்க. என்னடா பேசிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போதுமா, இப்போ ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா இந்த ரேவதி, அந்த மதி கூட சேர்ந்து ரொம்பவே கெட்டு போயிட்டாமா அப்படிங்கிறான். அப்படி என்ன கெட்டு போயிட்டாங்க? நான் ஒழுங்காக தானே வீட்டு வேலை செய்கிறேன் வைக்கிறேன், நீங்கள் தானே இங்கே நடக்கிறதெல்லாம் அங்கே போய் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, என்னடி மாமியார் இருக்குன்னு கூட கொஞ்சம் கூட மறுவாதி இல்லை, ரொம்பாட்டில் சவுண்டாக பேசிகிட்டு இருக்கேன். இவங்க அத்தை அப்படி ஒன்றும் பேசலை, ஏன் இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்கிறீங்கன்னு தான் கேட்டேன், இது கேட்கக்கூடாதா அப்படிங்கும்போது, கேட்கக்கூடாடி, புருஷன் சொன்னது தான் வேத வாக்கு, சரியா, கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாங்க. நேராக பசங்கிட்ட போயிடுறாங்க. போயிட்டு நம்ம நினச்ச வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கல, மதி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது மதி கால் பண்ணுறாங்க ரேவதிக்கு, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, நான் இதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு வேலை போயிட்டு நான் ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் கூட எனக்காக பாவப்பட, எனக்காக கஷ்டப்பட, எனக்காக பரிந்து பேச, எனக்கு சப்போர்ட்டாக இருக்க நீங்கள் மலர காலம் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது, மதி நீனும் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளை, எங்கள் வீட்டில் ஒன்று எப்படி பார்க்குங்களோ எனக்கு தெரியாது, என் தம்பி சுரேஷோட பொண்டாட்டி, அதுபோக என் சொந்தக்கார பிள்ளை, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பேன். நானும் மலரணியும் வீட்டிலே இருக்கிறோம், ஒரு வேலைக்கு எதுக்குமே போகலை. ஆனால் நீனாவது வேலை செய்கிறேன்னு சந்தோஷத்தில் இருந்தோம், அதுவும் போயிடுச்சுல. அந்த கடுப்பில் தான் பேசினேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, உள்ளதும் அதானே, நான் தப்பாக எதுவும் சொல்லலையே. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப என்கிட்ட வருத்தப்பட்டாங்க, நீ சொந்த மோளாக இருந்தே இப்படி பண்ணிட்டே வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எனக்கு அதில் கொஞ்சம் என் வீட்டுக்கார மேலே தான் வருத்தமாக தவிர எனக்கு வேறு எதுவுமே இல்லை. இன்னும் அந்த வீட்டுக்கு எப்படி வரப்போகிறோன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அண்ணி எனக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, சாரி அண்ணி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மதி, நீ சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான், எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இருந்துடாத, எங்கள் வீட்டில் நீ அப்படி இருந்த அப்படின்னா மலரணி மாதிரியே ஆக்கிடுவாங்க, அந்த வேலை செய் இந்த வேலை செய்யின்னு சொல்லிவிட்டு. நான் இங்கே வந்து காரில் வந்து இறங்கலை, அதுக்குள்ளே மாமியார் அவங்க மாமியார்னா யாருங்கிறத காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதை மாதிரி தான் எங்கள் அம்மாவும் இருப்பாங்க, இன்னும் பழைய காலத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க, கொஞ்சம் ஓவராகவே பண்ணுவாங்க. அதனால் ஏதாவது வேலைக்கு போகப்பார், ஏதாவது பரிசு கிரிச்சு எழுதி பாஸ் பண்ணி பெரிய வேலைக்கா போ, சரியா அப்படிங்கிறாங்க. உடனே சரி அண்ணி அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே மதியம் நினைக்கிறாங்க, நடந்ததே நினச்சி நம்ம ஃபீல் பண்ணால் அது சரியாகவே இருக்காது, கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜோட டிரைவரை கூப்பிட்றாங்க. யோ, என்கிட்ட 1,00,000 ரூபா வாங்கினே, எப்போ தருவேன் அப்படிங்கிறாங்க. சார் 1,00,000 ரூபா வாங்கினேன், என் சம்பளத்தெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு சம்பளமே தர்றதில்லை, கிட்டத்தட்ட நானே அதுக்கு வந்து 3,00,000 ரூபா வரைக்கும் கொடுத்துட்டேன் சார், மறுபடியும் 1,00,000 ரூபா தாங்கன்னு கேட்டால் எப்படி சார் தர முடியும், நான் உங்கள் கூடயே தானே சார் இருக்கேன், எனக்கு பார்த்து விடக்கூடாதா அப்படிங்கும்போது, இங்கே பாரு, பணம் விஷயத்துக்கு யாரும் விட மாட்டேன், நீ 1,00,000 ரூபா வாங்கியிருக்க, 1,00,000 ரூபாயும் தரணும், அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டும் தரணும் அப்படிங்கிறாங்க. சார் நான் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு தந்துட்டேன் சார், பார்த்து செய்யுங்க சார் அப்படிங்கிறாங்க. வாய்ப்பே இல்லை போ அப்படின்ட்டு இருக்காங்க. டிரைவர் நினைக்காரு, இவர் கூடயே இருக்கிறோம், எங்கே போகிறாரு வரான்னு எல்லாமே தெரியும், ஆனாலும் வந்து நம்மளுக்கு கூட இவர் செய்ய மாட்டார்ல அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது டிரைவரோட வீட்டம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, எங்கே மகளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உங்கள் ஓனர்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஏற்கனவே வாங்கின 1,00,000 ரூபா காசுக்கு மாதம் சம்பளத்தை அப்புறம் எடுத்துக்கிறாரு, அது போக எவ்வளவோ வாங்கிட்டு இன்னும் 1,00,000 தரணுங்கிறாரு, இப்போ அவர்கிட்ட கூடுதலாக காசு கேட்டால் அவ்வளோதான், வேறு யார்ட்டையாவது கேட்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. வணக்கம், நீங்கள் என்ன எனக்கு கால் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்களே. சார் எனக்கு 5,000 ரூபா வேணும் அப்படிங்கும்போது, உங்கள் ஓனரே பெரிய பணக்கார், ஏன்ட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்கய்யா, நீங்கள் தான் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கணும், எங்கள் ஓனர்கிட்ட நான் 1,00,000 ரூபா வாங்கினேன், அந்த 1,00,000 ரூபாய்க்கே இன்னும் வரைக்கும் என் சம்பளம் தராமல் வச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் 1,00,000 தரணுங்கிறாரு, அவர்கிட்டலாம் 5,000 வாங்கினேன்னா அவ்வளோதான், இன்னும் ஆயுசுக்கு நான் இங்கே தான் இருக்கணும், அதனால் எனக்கு ஒரு 5 ரூபா மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது, நான் வேறு ஒரு சூழ்நிலை தான் பணம் வச்சுருக்கேன், வந்து வாங்கிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் பைக் எடுத்துகிட்டு போய் பணம் வாங்கிக்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மதி வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏங்க வேலை எங்கே திடீர்னு வேணான்ட்டாங்க அப்படிங்கும்போது, அதான் எனக்கு குழப்பமாக இருக்குது, நாளைக்கு காலைல கரஸ்பாண்டண்ட்டை பார்க்க போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே எங்க நானும் வரேங்க, மதியம் மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்க முடியுமான்னு கேட்போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நம்ம போகிறதெல்லாம் இருக்கட்டும், மதிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, நம்ம வேலைக்காக நம்ம அப்பா அம்மா போய் கேச வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளுடைய முயற்சியில் தான் வேலைக்கு போகணும் வைக்கணும்னு நினைப்பா, யாரும் வந்து அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க. காலையிலே கரஸ்பாண்டன்ட் பார்க்க போகிறாங்க.
நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மதி வேலை விஷயமா தான் அப்படிங்கும்போது, மதியம் தான் வேலையை விட்டு நிப்பாட்டேன், இன்னும் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சார் மதி என்ன சார் தப்பு செஞ்சா? அந்த காலேஜில் படித்து கொடுக்க நல்லா தானே படித்து கொடுத்தா, அது போய் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கா, பொசுக்குன்னு ஒரே நாளில் வேண்டான்ட்டிங்களா சார், இதில் என்ன சார் அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், மேனேஜ்மெண்ட்டில் நான் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நான் இந்த முடிவு எடுக்க முடியாது, நான் அதில் ஒரு ஆள் தானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதில் ஒரு ஆள் தான் சார், அதில் முக்கியமான ஆள் நீங்கள் இப்படி சொல்லுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. என் மகா வந்து அந்த வேலையை ரொம்பவே நம்பியிருந்தா, ரொம்பவே உடஞ்சி போயிட்டா, அவங்ககிட்ட என்னால் பேசக்கூட முடியல சார். அவள் வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார், பிடிக்காத வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுத்துட்டோம், ஆனாலும் அந்த வீட்டில் இருக்க முடியாமல் இருந்துகிட்ருக்கா, அவளுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷமே இந்த வேலை தான் சார், இந்த வேலையும் நீங்கள் இல்லாமல் ஆக்குனீங்கன்னா எப்படி அப்படிங்கும்போது அவர் ரொம்ப யோசிக்கார். தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த வீட்டில் தங்கராஜ்னு ஒரு ஆள் இருக்கார், அவங்க குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஆள், எங்களுக்கும் முக்கியமான ஆள் தான், ஏன் நிறைய உதவிக்கு அவர்கிட்ட கூட போயிருக்கோம், நல்ல வசதியான ஆள். அவர் வந்து பர்மனெண்ட் பண்ண வேண்டாம், இந்த மதியம் வேலை பார்க்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் தான் வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதுபோக அவர் முடிவெடுத்த பிறகு நாங்கள் வந்து வேலைக்கு வச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு ஏதாவது உதவி கொடுப்பாரு, அதனால் நாங்கள் காலேஜுக்கு வந்து ஒரு இல்லாமல் போகணும் தான் நினைப்போம், அதனால தான் மதியம் நாங்கள் வேலையை விட்டு நிப்பாட்டினோம், இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம், கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அதனால் இவங்க வந்து வெளில வந்து என்ன இப்படி ஆகிருக்கு, அப்போ மதிய வேலையை வந்து அவர் உறவாடி தான் வந்து ஒன்றுலாமாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. உடனே மதிகிட்ட நீ எந்த விஷயத்த சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. நான் ஏங்க சொல்ல போகிறேன், ஆனால் மதி ரொம்ப பாவங்க, அவளுக்கு நினச்சது எதுவுமே கிடைக்கலங்க, அவளுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அமைக்கணும்னு நினச்சா அதுக்கும் அமையலை, அதுபோக இந்த வேலையை வந்து ரொம்ப நேசித்தாங்க, இந்த வேலையிலே அவள் தொடரணும், பெர்மனெண்ட் ஆகணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாள், எதுவுமே நினைக்காமல் பிரிச்சங்க. அப்படிங்கும்போது என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஒரு பெரிய வேலைக்கு போவா, இப்போ நினச்சாலும் என் அம்மாவை வந்து இந்த வேலையை மறுபடியும் வாங்க முடியும், ஆனாலும் அந்த குடும்பத்தில் வாழ்கிறா, ஏதாவது பண்ண போனால் நம்ம பொண்ணில் வாழ்க்கை ரொம்ப போயிடும், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே டிரைவர் வந்து ரொம்ப நன்றியாக இருக்கார் மதியோட அப்பாவுக்கு. இக்கட்டான சூழ்நிலையில் பணம் வந்து உதவி இருக்கா, அதனால் என் மோளை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். உடனே ஒரு இடத்துக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் வந்து டிரைவரை கூப்பிட்டு போகிறாரு. சார் இவ்வளோ தூரம் வரேன் போகிறேன், எனக்கு ஸ்டேலாம் இல்லாமல் பண்ணுறேன், என்கிட்டையும் எல்லோரும் போல தானே சார் இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க, என்கிட்ட கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல சார், என் சம்பளத்தில் கொஞ்சமாவது தரலாம்ல சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக வண்டியை ஓட்டு, அப்படி ஓட்ட முடியலையா என்கிட்ட வேணா ஒட்டுமொத்த காசு தந்துட்டு போயிட்டே இரு, நீ பணம் தருது வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டே தான் இருப்பேன், அது முடியவே முடியாது பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. தங்கராஜ் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் ரொம்ப கடுப்பாகிறாங்க. இன்னொரு இடத்துல போய் இன்ட்ரெஸ்ட் கேட்க போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வாங்கினது 10 லட்சம், 30 லட்ச ரூபா வரைக்கும் தந்துட்டோம், மறுபடியும் 10 லட்சம் வேணும்னா நாங்கள் எப்படி தர முடியும் வைக்க முடியும் அப்படிங்கும்போது, இல்லை தந்து தான் அவனும் வைக்கணும் அப்படிங்கிறாரு. உடனே அவர் வந்து இல்லை சார் தரைய முடியாது, நாங்கள் வந்து எங்கே போகணுமோ போய்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கே போனாலும் எனக்கு அதுக்குள்ளே ஆள் இருக்குது, நீ போ அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் சுரேஷ்கிட்ட போய் சார் இந்த மாதிரி தங்கராஜுங்கிறவர்கிட்ட நான் பணம் வாங்கினேன், 10 லட்சம் வாங்கினேன், ஆனால் 30 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டேன், மறுபடியும் 10 லட்சம் தரணுங்காரு அப்படிங்கிறாங்க. அது யாருன்னா சுரேஷ் இங்கே கொஞ்சம் வாங்க தனியாக பேசணும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தங்கராஜ் எங்கள் மாமா, அவர் சொன்னதான் தான் நீங்கள் கேட்கணும், ஒழுங்கு மரியாதை அவருக்கு அவர் கேட்குற பணத்தை கொடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஆகா, ஸ்டேஷனில் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு பார்த்தா இவர் நான் தங்கராஜ் மச்சினேன் அப்படின்னு சொல்லி இங்கே இதில் பேசுகிறாரு, ஒரு அதிகாரியாக பேசலையே அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. என்ன செய்யணும் தெரியாமல் ஒரு இடத்துல ரொம்பவே சோகமாக இருக்காங்க, ஒரு கோயில் பக்கத்தில். அந்த கோயில் பக்கத்தில் வந்து மதி வந்து சாமி கூட போயிட்டு வெளில வராங்க. அவங்கள பார்க்கும்போது மதி கூட படித்த பிள்ளையோட ஃபேமிலி தான். உடனே என்னங்க நிற்கிங்க அப்படிங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஒருமா இருக்கீங்களா தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. மதி உனக்கு வேலை வந்து பெர்மனெண்ட் ஆகலையாமல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. உன்னை நினச்சா ரொம்ப சங்கடமாக இருக்குமா, எந்த வீட்டில் போய் வாழக்கூடாதோ அந்த வீட்டில் போய் வாழுதியம்மா அப்படிங்கிறாங்க. புரியல அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரும் சரியான ஆள் கிடையாது, அவங்க மாமாவும் சரியான ஆள் கிடையாது, அவங்க மாமாட்ட 10 லட்சம் தான் வாங்கினேன், அது 30 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டார், இன்னும் 10 லட்சம் வேணுங்காரு, எப்படிமா முடியும், அவர் எங்கிட்ட பணம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் நான் போய் அந்த ஒரு லெட்டரை போய் கொடுத்தா அவர் வந்து எங்கள் மாமா என்ன அமௌண்ட் சொல்லுதாரோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மதி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அக்கா ஒரு கதை கேள்விப்பட்டியாக்கா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. உன் வேலையை இல்லாமல் ஆக்குனது அந்த தங்கராஜ் தானா, தங்கராஜை சும்மா விடாதக்கா அப்படின்னா சரியான கடுப்பாயிருது. வாங்க நானே அந்த தங்கராஜ் மேலே ஒரு பேப்பரில் கொடுக்க போகிறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு நேராக சுரேஷ்கிட்ட போகிறாங்க. சுரேஷ் என்ன விஷயமா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமாவா, உங்கள் மாமா மேலே இப்படி சொல்கிறாங்க,
அது போக என் வேலையும் இல்லாமல் ஆக்குனது உங்கள் மாமா தான் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அரை மணி நேரத்தில் உங்கள் மாமா வந்து கரஸ்பாண்டன்ட் பேசின வீடியோவை நான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன், உங்கள் மாமா மேலே என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுரேஷ் ஆடி போய் தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க.